இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல எத்தனையோ மாவீரர்களோட பெயர்கள் இருக்கு. ஆனா வீரத்தோட சேர்த்து ஒரு பெரிய மர்மத்தையும் தன் பேர்ல வச்சிருக்கிற ஒரே தலைவர் அது சுபாஷ் சந்திர போஸ் தான். அவர் உண்மையிலேயே யாரு? ஒரு புரட்சி செஞ்ச மாவீரரா, இல்லனா சரித்திரத்தோட பக்கங்கள்ல மறைஞ்சு போன ஒரு புதிரா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடி போறதுதான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கமே. சரி, இந்தியாவோட மிகப்பெரிய வரலாற்று மர்மங்கள்ல ஒண்ணுக்குள்ள நாம இப்போ ஆழமா போக போறோம். இது இன்னும் முழுமையா முடியவே முடியாத ஒரு மாவீரனோட கதை. சுபாஷ் சந்திர போஸ் இந்த பேரை சொன்னாலே சிலருக்கு ஒரு விதமான பெருமிதம் வரும். இன்னும் சிலருக்கு பெரிய விவாதங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்திய வரலாறுலேயே இவரை மாதிரி ஒரு சிக்கலான, அதே சமயம் சக்தி வாய்ந்த தலைவர் வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அவரோட கதைய எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சரி வாங்க, அவரோட எதிர்காலத்தையே தீர்மானிச்ச ஒரு முக்கியமான முடிவிலிருந்து ஆரம்பிப்போம். சொல்லப்போனா அதுதான் அவர் எடுத்த முதல் புரட்சிகரமான ஒரு முடிவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருஷம் 1920, இடம் லண்டன். ஒரு புத்திசாலியான இந்திய இளைஞர் பின்னாடி தான் எதிர்க்க போற பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழேயே ஒரு மிகப்பெரிய சாதனைய பண்றாரு. அது என்ன சாதனைனா, இந்திய குடிமை பணி தேர்வு, அதாவது ICS தேர்வுல ஜெயிச்சது. அந்த காலத்துல ICSங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே இந்தியாவிலிருந்து ஆளப்போற பெரிய அதிகாரிகளை உருவாக்குற தேர்வு அது. அவ்வளவு கடினமான தேர்வுல அவர் 4வது இடத்தை பிடிக்கிறாரு. இதுவே அவரோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ அவர் முன்னாடி 2 வழிகள் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்னு அதிகாரம், கௌரவம், சொகுசான வாழ்க்கை தர்ற ICS அதிகாரி வேலை. இன்னொரு பக்கம் போராட்டம், தியாகம், நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சுதந்திர போராட்ட வாழ்க்கை. அவர் எதை தேர்ந்தெடுத்தாரு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை செய்யறத விட்டுட்டு அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக அந்த பெரிய பதவியையே ராஜினாமா செஞ்சாரு. போராட்ட பாதையை தேர்ந்தெடுத்த போஸ் இந்திய தேசிய காங்கிரஸ்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஒரு ராக்கெட் வேகத்துல முன்னேற ஆரம்பிச்சாரு. இந்த டைம்லைனை பாருங்க. அவரோட அசுர வளர்ச்சி உங்களுக்கே புரியும். ஒரு சாதாரண தொண்டரா ஆரம்பிச்சு கல்கத்தா மாநகராட்சியோட CEO ஆகி அடுத்த சில வருஷங்கள்லே ஒட்டுமொத்த இந்திய தேசிய காங்கிரஸ்கே தலைவராகிறாரு. போஸோட கொள்கை என்னங்கறத இந்த ஒரு வரி தெளிவா சொல்லிரும். சுதந்திரத்தை நாம கெஞ்சி கேட்க முடியாது, அத போராடி புடுங்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. அவரோட இந்த எண்ணம் தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய பிளவுக்கு அஸ்திவாரமாவும் இருந்துச்சு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. காங்கிரஸ்க்கு உள்ளேயே ஏற்பட்ட ஒரு பெரிய கொள்கை மோதல் போஸோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தோட பாதையுமே மாத்தி போட்டுச்சு. இந்த ஒப்பீட பாருங்க. அந்த காலகட்டத்துல இருந்த முக்கியமான குழப்பம் இதுதான். ஒரு பக்கம் மகாத்மா காந்தி அஹிம்சை வழியில போராடணும்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு பக்கம் இருந்த போஸ் என்ன வழி வேணும்னாலும் சரி, நமக்கு சுதந்திரம்தான் முக்கியம்னு வாதிட்டாரு. அஹிம்சையா இல்ல ஆயுத போராட்டமா? இதுதான் அப்போ இந்தியா முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. கடைசியா கருத்து வேறுபாடு முத்தி ஒரு பெரிய பிளவுக்கு வழிவகுத்துச்சு. முதல்ல காந்தியோட மோதல், அப்புறம் ஜெயிச்ச தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சது, அதுக்கப்புறம் தனியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பிச்சதுன்னு போயிட்டே இருந்துச்சு. இதோட விளைவு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வீட்டுக்காவல்ல வச்சது. ஆனா போஸே மாதிரி ஒருத்தரை வீட்டுக்காவல வச்சு அடக்க முடியுமா? இங்க இருந்துதான் கதை ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி மாற ஆரம்பிக்குது. அவரோட துணிச்சலான தப்பித்தலும் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒரு சர்ச்சையான முடிவும் ஆரம்பமாகுது. பிரிட்டிஷாரோட 24 மணி நேர கண்காணிப்புக்கு நடுவுலயே கல்கத்தால இருந்த தான் வீட்டில் இருந்தபடியே போஸ் தப்பிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டாரு. அந்த திட்டம் என்ன தெரியுமா? ஒரு பதா மாதிரி மாரவேஷம் போட்டுக்கிறது, நடுராத்திரில யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே போறது, இந்தியா முழுக்க ஆபத்தான வழிகள்ல பயணம் செஞ்சு கடைசியா இந்திய எல்லைய தாண்டறது. இதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அவரோட இலக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. பிரிட்டனோட எதிரிகிட்ட உதவி கேட்கறது. எதிரிக்கெதிரி நண்பன்ங்கிற கொள்கையில அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. 2ஆம் உலகப்போர் நடக்கிறத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா பார்த்தாரு. பிரிட்டனை எதிர்த்து சண்டை போடுற நாடுகளோட உதவி கிடைச்சா சுதந்திரத்தை சீக்கிரமா வாங்கிடலான்னு கணக்கு போட்டாரு. அந்த உதவிய கேட்கறதுக்காக அவர் போன இடம் நாசி ஜெர்மனி. ஆமா, இது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் விவாதத்துக்குரிய ஒரு தருணம். ஜெர்மனிக்கு போனதும் அவர் சும்மா இல்ல. அங்க சுதந்திர இந்திய மையம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ரேடியோ மூலமா இந்திய மக்களுக்கு சுதந்திர உணர்வை தூண்டுற மாதிரி உரைகள் நிகழ்த்த ஆரம்பிச்சாரு. அங்கதான் அவர் அடால்ஃப் ஹிட்லரையும் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு இந்தியாவோட தலைவிதிய மாத்துச்சா? அவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிட்டாங்க?
சரி, இந்த மர்ம முடிச்சுகளை எல்லாம் நாம அடுத்த பாகத்துல ஒண்ணு ஒண்ணா விளக்கலாம்.